என்னப்பா கெட் ரெடி வித் மீ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் லிப்போம் எடுத்துகிட்டு வரேன். ஆல்ரெடி கண்ணாடி பார்த்து போட்டுட்டேன். இந்த ட்ரெஸ் தான் போடுவோம். சேஞ்ச் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். ஃபுல்லு கட்டா இருங்க. இல்லை பாக்கெட் இல்லை. எனக்கு இன்னும் தொண்டை சரியாகல. ஓகே, 2 கம்மல் நான் வச்சுருக்கேன். இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று. இது ரெண்டும் போட்டு கட்டா எதாவது கட்டுன்னு பார்ப்போம். இது ஒன்று, இது ஒன்று. இது நல்லா இருக்கு. பார்த்துக்கலாமா? இது கொஞ்சம் எப்படி இருக்கட்டும். இது ரொம்ப ஹெவியாக இருக்கும் வரைக்கும் எனக்கு அது வர வேண்டியது. ஐயோ, என் மேக்கப் போச்சு. எங்கே வச்சாலும் கீழே விழுங்குது. வெயிட் பண்ணுங்க, வரேன். ஃபஸ்ட்டு கண்மை போட்டுக்கலாம். கண்ணாடி பற்றி போட்டுக்கிறேன். தள்ளி விடுங்களா? என் கூட வச்சுக்கிட்டா எச்சா. ஆக்சுவலாக எனக்கு பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? டடா போட்டாச்சு. அதில் போட்டுக்கலாமா? ஒரு வேலையை பார்க்குறதில்ல, இருந்தாலும் நான் பிஸின்னு காட்டிக்கணும். ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், நான் ரொம்ப வருஷமாக கண்மை போடுறேன். ஆனால் எனக்கு வந்து ப்ராப்பராக போட தெரியாது. ஒரு கண்ணில் அதிகமாக போடுவேன், ஒரு கண்ணில் கம்மியாக போடுவேன். அதுதான் என் பொழப்பு. இன்றைக்கி எப்படி வரப்போகுதுன்னு தெரில. கியூட்டா? தயவு செஞ்சு இந்த தொண்டை கீச்சுன்னு இருக்குது. அதுக்கு ஏதாவது சரி பண்ணுறதுக்கு இருந்தால் சொல்லுங்களேன் ப்ளீஸ். நானும் என்னென்னமோ பண்ணுறேன், அந்த கீச்சு மட்டும் போக மாட்டேங்குது. அப்படி தெரியாதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? தண்டை கருமாந்துடும் நான். ஷோப்பா இப்படிப்பா அந்த பிள்ளை வச்சு வளர்த்துறீங்க. பிச்சு லைஃபு ஒரு அன்பிரடிக்டபிளான ஒரு விஷயம் இல்லை? எனக்கு கண்மை போடும்போதுலாம் இந்த மாதிரிலாம் தோணும். ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பேன். ஓ ஷிட், தெரியுதா? இது பெருசாக இருக்குது, இது குட்டியாக இருக்கா? அப்போ இதுக்கு இன்னொரு லைன் போடணும் தானே? போட்டுறேன். ஐம் கெட்டிங் அ ஃபோன் கால். என்ன மாதிரி நீங்கள் ஃபோன் எடுக்காமல் இருக்கக்கூடாது, எடுக்கணும். போய் எடுத்துகிட்டு வரேன். ஐயோ, சத்தம் கேட்குது பின்னாடி. பின்னுங்க வரேன். அழகாக இருக்கேன்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. கீழே போடணும். இப்போது கீழே போட்டுவிட்டா எப்படி? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்லாம் வந்து எனக்கு பெருசாக செல்ஃப் க்ரூமிங் அதெல்லாம் வந்து பிடிக்காதுன்றதை தாண்டி பெருசாக இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டேன். ஆனால் இப்போலாம் என்ன தோணுதுன்னா, நம்ம வந்து செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுது. ஏன்னு தெரில, பட் எனக்கு தோணுது. ஓகே, என்னன்னா மஸ்காரா போடணும். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி வந்து இந்த கண்ணுக்கு மேலே ஒன்று போடுவாங்களே, ப்ளஷ், ஐஷேடோ. அது வந்து என்கிட்ட லிப்ஸ்டிக் இருக்குது, அதுலேயே நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? குழந்தை கத்துது. யூ கைஸ் மே சே குழந்தைன்னா கத்த தான் செய்யும் அப்படின்ட்டு. எனக்கும் தெரியும், ஆனால் கத்துறது கடுப்பாக இருக்குது. சத்தமாக கத்துறான். சீரியஸாக எவ்வளோ சத்தமாக கத்துறான் தெரியுமா? நான் இடையில கட் பண்ணிட்டேன். இப்போ நீ பாடிக்கிறான். இல்லை திருப்பியும் கத்துறான். ஸ்டாப் பண்ணிட்டான். தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குல்ல? உள்ளுக்குள்ள கண்மை டார்க்காக போட்டு இது போட்டுக்கலாம். பேர் மண் போயிட்டேன் டக்குன்னு, அதனால தான் இதுன்னு சொன்னேன். கண்டுக்காதீங்க, நான் வந்தால் சொல்கிறேன். மஸ்காரா குட்டீஸு. அவுச். சொல்லலை இந்த மாதிரி எதாவது பண்ணுவேன்ட்டு. ஓ ஷிட். ஆனால் அது போகாது தெரியும். இதை எப்படி தோணுச்சு எடுக்கணும். ஓகே, கண்ணுக்கு முடிச்சிட்டேன். லிப்ஸ்டிக் போட்டுக்கலாமா? முதல்லலாம் வெறும் லிப்ஸ்டிக் தான் போடுவேன். இது ஒரே ஒரு ஷேட் தான் இருக்கும். அதுவும் வந்து பேர் மறந்துட்டேன். ஆனால் வந்து ஒரு மாதிரி டார்க்காக இருக்கும். இப்போலாம் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு மாதிரி அந்த லைட் கலர் நியூட் ஷேட்ஸ் இருக்கும்ல, அது மாதிரி ஒரு கண் வந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் கத்துறானுங்க இந்த குழந்தைங்க. முதல்லலாம் வந்து அந்த
லிக்விட் இருக்கும்ல, லிக்விடும் எனக்கு பிடிக்காது. அது வந்து எனக்கு ஒரு மாதிரி எப்படி பேட்சாக இருக்க மாதிரி இருக்கும். நான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணி பழகிட்டு இருக்கேன். சீக்கிரமாக பழகிடுவேன்னு நினைக்கிறேன். இப்போ அதை போட்டு கட்டா இல்லை போடும்போதே கட்டா போடுறது கட்டுறேன். முதல்ல வந்து லிப் லைனர். கேன் ஐ சே சம்திங்? இது எத்தனை பேருக்கு கனெக்ட் ஆகுதுன்னு தெரில. நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதுக்கப்புறம் வந்து நம்மளை அழகாக்கிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டே போயிடும் நம்ம கிட்டே இருந்து. அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. நான் பல வருஷமாக அப்படி இருந்தேன். ரீசெண்ட் டைம்ஸ் வந்து ரொம்ப எனக்கு வந்து அந்த செல்ஃப் கேர், நம்மளை வந்து ரொம்ப ப்ரெசென்ட் பண்ணிக்கணும், அந்த ஒரு மைண்ட் செட்டே எனக்கு போயிடுச்சு. இப்போ வந்து நான் திருப்பி அதை ரீகெயின் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளை ப்ரெசென்டபுளாக காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஒரு விஷயத்தில் நல்லது தெரியுமா? மேக்கிங் யுவர் செல்ஃப் ப்ரெசென்டபிள் வந்து உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். எனக்கு கொடுக்குது. லிப் லைனர் போட்ட மாதிரியே தெரில, நான் தான் எனக்கு வேணும். லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். இன்னொன்று இடுப்பில் சொல்லிக்கிறேன். ரொம்ப கம்மியாக போடணும். ரொம்ப அசால்ட்டாக கிளம்பிகிட்ருக்கேன். நான் மட்டும்தானே வெளியே போகிறேன் அப்படின்ட்டு. பட் போயிட்டு சீக்கிரம் வரணும், நிறைய வேலை இருக்குது. லாஸ்ட்டாக இது பேர் தெரில, மறந்துட்டேன். ஆனால் இது வந்து போட்டால் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், அதனால் யோசனை ஞாபகம் வர மாட்டேங்குது. ரொம்ப நிறையா இருக்க மாதிரி இருக்குது. நான் போய் டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு வரேன். கொஞ்சம் எடுத்துடலாம். நான் எடுத்துப்பேன். நான் போட்டிருக்கேன், ஆனால் போடாத மாதிரி இருக்கணும். ஐ கீப் இட் மைசெல்ஃப். சரி போட்டுக்கலாம். எனக்கு வர ஃபோட்டோ பிடிச்சிக்கணும்னு ஆசையாக இருக்குது. டைம் இருக்குமான்னு தெரில. டைம் இருந்ததுன்னா நான் ஃபோட்டோ பிடிச்சி இன்ஸ்டாவில் போடுவேன். அவ்வளோதான், ஆகிட்டேன். கிழக்காயிட்டும். என்னோடய ஃபுல் லுக் காட்டுவா, கிளம்பிட்டேன். அவ்வளோதான். இது கொஞ்சம் காய்ஞ்சதுக்கப்புறம் சீட் போட்டு சீவணும். இப்போயே சீவிட்டா இருங்க. தட்ஸ் இட், ஆல் டன். இருங்க ஃபுல்லாக காட்டுறேன். இதுதான் ஃபுல்லாக, இதெல்லாம் கண்டுக்காதீங்க. பை பாய். நான் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், மேக்கிங் யோர் செல்ஃப் ஹாப்பி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கு நான் ட்ரை பண்ணிருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அட்லீஸ்ட் நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, நிம்மதியாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிருக்கேன். நீங்களும் பண்ணுங்கள். ஓகே, பை பை.